குஷ்புவையும் சரிதாவையும் வரவேற்ற இது அப்படின்னு அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்கும். அப்படி பூசின மாதிரி இருக்கிறவங்கள தமிழ் உலகம் விரும்பும் அப்படின்னு வேற நீங்க சொல்றீங்க. அப்படி அந்த பொண்ணு பூசின மாதிரி இருக்கு அப்படின்னு நீ பாடி ஷேமிங் பண்ற. ஆமா, உங்களை நாங்க இதெல்லாம் தான் கேட்க முடியும், பின்ன நடிகை கிட்ட ட்ரம்ப பத்தியும் மோடியும் பத்தியுமா பேச முடியும் அப்படின்னு கேட்டாருங்க அவரு. என்ன திமிர், என்ன தெனாவட்டு போது. இன்னைக்கு ஆண்ட்ரியா வந்து ஒரு திங்கிங் ஆர்டிஸ்ட் நான்லாம் நினைச்சிருக்கேன். அவங்க வந்து எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கிட்டாவது சொல்லணும். அவங்க சொல்றாங்க, ஜேர்னலிஸ்ட் ஆர் எக்ஸ்பிளைனிங் டு ஹர், அப்பவும் அவங்க வந்து அதை அவாய்ட் பண்றாங்க. ஏன்? நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் உங்களுக்காக பேசணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்கல்ல. அப்போ அங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ஏன் வை டோன்ட் யூ ஸ்டாண்ட் அப்? பிரதீப் ரங்கநாதனை ஒரு லேடி கேட்டாங்க, இதோட ரிவர்ஸ் லேடி. இப்போ ரீசெண்டா எங்க பார்த்தாலுமே பாடி ஷேமிங் இது வந்து எங்க பார்த்தாலும் நிறைய நிருபர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆக்ட்ரஸா நீங்க சொல்லுங்க, பாடி ஷேமிங் வந்து இந்த ரீசெண்டாக இந்த கௌரி கிஷன் அந்த பொண்ணுக்கு வந்து நடந்தது, அந்த 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 நிகழ்வில் உங்களுடைய கருத்து என்ன? ஏற்கனவே நான் நிறைய இதை பகிர்ந்திருக்கேன். நான் 2 விதமாக இதை பதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கௌரி கிஷன் மேட்டர் சொல்லிடுவோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நான் சொல்கிறேன். நான் தமிழ் படிக்கிற ஆள். நான் இந்த அந்த காலத்துலேருந்து குமுதம், வண்ணத்திரை, ராணி போன்ற மேகசின்லாம் வந்து கமர்ஷியலாக இது இருக்கும். ஈவன் நாளிதழ்களில் கூட ஒரு சினிமா கார்னர் இருக்கும், அதில் ஏதோ கேட்கப்பேன்னு இருக்கும். ஓகே, அதையெல்லாம் ரொம்ப சீரியஸாக யாரும் எடுக்க மாட்டாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு மாம்பழத்தை ஒரு ஆப்பிள் உரிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு குமுதத்தில் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லா நடிகைகள்கிட்டையும் ஒரு கத்தியை கொடுத்து ஆப்பிளை வந்து நீங்கள் அப்படியே அந்த தோலை வந்து ஒரே இதுவாக, புரியுதா உங்களுக்கு, கட் பண்ணி எடுக்காமல் அப்படியே லைனப்பாக அப்படியே மொத்தமாக அந்த தோலை உரிக்கிறது ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருந்தாங்க. இந்த ஆர்டிக்கலில் என்ன இருக்குது? ஆப்பிள் உரிக்கிறது ஒரு சரிங்களா? அதில் வந்து ஒருத்தங்க பழத்தில் போட்டாங்க, ஒருத்தங்களது பிஞ்சு போச்சு, ஆப்பிள் தோலி. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, சீதா மேடம் தான் நடிகை, சீதா இல்லை, இதெல்லாம் நான் ஸ்கூலில் படிக்கும்போது சீதா மேடம் அதை ரொம்ப அழகாக அதை பிரமாதமாக உரித்து கையில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் நல்லா சமைப்பேன், நீங்கள் இதை விட மாங்காய் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா நான் உரிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோ யார்கிட்டயோ கேட்டதுக்கு, வாழைப்பழம் தான் உரிக்கிறேயா, இதெல்லாம் என்கிட்ட கொண்டாடாதீங்கன்னு அவர் சொல்லிட்டு போகிறார். இடமேஷினெல்லாம் தூக்கிக்கிட்டு எல்லாம் போயிருக்காங்க. போய் பெரிய கவுண்டர் பொண்ணுங்கிற படத்தில் சரத்குமார் வந்து ஒத்த கையில் கௌதமியை தூக்குவார். அதனால உடனே அதுதான் வந்து பப்ளிசிட்டி ஃபோட்டோ, அதை சுற்றி தான் எல்லா பிஆரும். அதனால எல்லாம் கௌதமி ஹைட் என்ன, வைரமுத்து ஒரு தினம் ஐஸ்வர்யா ராயை கேட்டுட்டாரு, என்ன வெயிட்டு, அவங்க 52 கிலோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேடையில் வச்சு, நீங்கள் 2 கிலோ குறைச்சிடுங்க, ஏன்னா கவிஞன் வாக்கு பொய்க்கக்கூடாது, 50 kg தாஜ்மஹால்னு நான் எழுதிட்டேன், நீங்கள் 2 kg நீங்கள் குறைச்சிருங்கன்னு மேடையில் சொல்லிட்டாரு. ஓகே, எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, கெக்கப்புக்கேன்னு பத்திரிகையாளர் கேட்குறதும் அதை வந்து ஒரு ஜாலியாக கடந்து போகிறதும் நிறைய நடந்திருக்கு. பட் ஒருத்தங்களுக்கு அது அவமதிப்பாக தோணுதுங்கும் பொழுது நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. பிரதீப் ரங்கநாதனை ஒரு லேடி கேட்டாங்க, இதோட ரிவர்ஸ் லேடி. நீங்கள் உங்களை பார்த்தா ஹீரோ மாதிரி இல்லை, இந்த படத்துக்கு தான் உங்களை பார்த்தா ஹீரோ மாதிரி இல்லை, ஆனால் நீங்கள் சக்ஸஸ் ஹீரோ ஆகிட்டீங்க, அதுக்கு லக்கு காரணமா உழைப்பு காரணமான்னு கேட்டாங்க. அவங்க வந்து பாசிட்டிவாக கேட்டதா நினச்சி கேட்டாங்க. வாங்குன்னு வாங்கிட்டாருங்க சரத்குமார். சரத் சார் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. இந்த தம்பி பிரதீப் வந்து பேச போகையில் அவர் வாங்குன்னு வாங்கிட்டாரு. இந்த ஹீரோவா மாதிரி இருக்கிற கணக்கில் சரத் சார் வருவார். ரொம்ப ஹேண்ட்ஸம் ஹீரோ. ஹீரோனா என்னங்க, ஹீரோ மாறினா எப்படி இருக்கணும், அதுக்கு ஏதாவது வரையறை வச்சிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு ஷேம் பண்ணிட்டார். கேட்ட பொண்ணை வந்து அவர் ஷேம் பண்ணிட்டார். எப்போ அது ஒரு இஷ்யூ ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அதை யூ ஷுட் அவாய்ட். இந்த பொண்ணு வந்து எடையை கேட்டிங்கன்னா, இப்போ என்ன கேட்டிங்கன்னா, என்ன நீங்கள் எடையை கேளுங்களேன், உங்கள் எடை என்ன மேம், இந்த மாதிரி ஒருத்தங்க பப்ளிக்கில் என்ன கேட்டாங்க, இல்லை எனக்கு தெரிய சார், செருப்போடியா இல்லை செருப்பை கட்டிட்டா சார் அப்படின்னு நான் கேட்பேன். நானும் ஜாலியாக கேட்பேன்.
அதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க. இதான் ஸ்லிப்பர் ஷாட்டோ. அந்த பொண்ணு அப்செட் ஆகுதுன்னு நீங்க புரியும் போது, இல்லம்மா ஏதோ விளையாட்டு கேட்டோமா, பேக் ஃபயர் ஆயிடுச்சு, அதை மறந்துருங்கம்மா அப்படின்னு நீங்க பெரியத்தனமா. ஆர்எஸ் கார்த்தி என்னை பத்தியே இன்னொரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கிறாரு. அவரை எனக்கு அவரை வந்து என்னோட இன்டர்வியூலாம் எடுத்திருக்கிறாராம், எனக்கு தெரியல. நான் அவருக்கு இதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், அந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்க்கு சொல்லிக்க விரும்புகிறேன். தவறு நடக்குங்க, உங்கள் தரப்பில் கூட நடக்கும். சரி, நீங்கள் தவறு நீங்கள் வந்து சாதாரணமாக தான் கேட்டீங்க, ஓகேவா? இப்போ உங்களை நான் பார்க்குறேன், பொதுவாக நம்ம நீங்கள் உள்ளே வந்தீங்க, என்னம்மா சாப்பிட்டீங்களாம்மா, எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்போம்? வாங்க சுகன்யா, நல்லா இருக்கீங்களா, ஏதாவது சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டீங்களா, இது ரெண்டை கேட்போம். இது வந்து உள்ளே வந்தால் கேட்குற ஒரு விஷயம்மா. ஏன் என்னை பார்த்தா சாப்பாட்டுக்கு இல்லாத மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்களேன், நான் கரெக்டாகவே கேட்டு இருந்தா கூட இல்லைல்லம்மா அப்படி இல்லை, சாரி சாரி அப்படின்னு நான் சாரி கேட்டுருவேன். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் அப்படி சாதாரணமாக கேட்கல, என்ன எடை, அவங்க என்ன எடை இருந்தாங்கன்னு நீங்கள் ஹீரோவை கேட்டிருக்கிறீங்க. அந்த பொண்ணை கூட கேட்கல. அது நக்கல் தானே, நக்கல் தானே. அதுக்கு இவர் என்ன, நான் நினைச்சேன் சரி இது பாடி ஷேமிங் இல்ல, இந்த கெக்க பெக்க எக்ஸாம்பிள் நான் இப்ப சொன்னேன்ல, அந்த மாதிரி ஏதோ என்டர்டெயின்மெண்ட் கேட்டுக்க போல இருக்கு அப்படின்னு அப்படி நான் நினைச்சேன். ஆனா இவரே குஷ்புவையும் சரிதாவையும் வரவேற்ற உலகம் இது அப்படிங்கிறாரு. கஸ்தூரியையும் கங்கனா ரனௌட்டையும் வரவேற்ற உலகம்னு சொல்லல. ஏன் அவங்கள சொல்றேன்னா, நாங்கெல்லாம் குச்சி குச்சியா இருக்கிறோங்க. குஷ்புவையும் சரிதாவையும் வரவேற்ற இது அப்படின்னு அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்கும். அப்படி நீங்க பூசின மாதிரி இருக்கிறவங்கள தமிழ் உலகம் விரும்பும் அப்படின்னு வேற நீங்க சொல்றீங்க. அப்ப நீ அந்த பொண்ணு பூசின மாதிரி இருக்கு அப்படின்னு நீ பாடி ஷேமிங் பண்ற. பூசின மாதிரி இருக்கீங்க, உங்களுடைய அழகின் ரகசியம் என்னன்னு நீங்க கேட்கல. எந்த கடையில் அரிசி வாங்குற உன் எடை என்னன்னு கேட்குறீங்க, கேட்டிங்களா இல்லையா? அது பாடி ஷேமிங் தான். அது அந்த பொண்ணை கேட்காம, மேடம் உங்களோட ஹைட் வெயிட் சொல்லுங்க, பயோடேட்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா கூட நம்ம தவறா, என்ன கேட்டா அது கூட தேவையில்லை. ராணுவத்துக்கு நீ ஆள் எடுக்கிறியா, நீ போலீஸ் செலெக்ஷனா? ஒரு ஆங்கர் பொண்ணை கூட கேட்டாங்க மேம், சம்மர்ல ஸ்லீவ்லெஸ் போட்டு வருவியா, வெயில்ல ஸ்லீவ்லெஸ் போட்டு வருவியா, ரொம்ப உருவ கேளிங்க. ட்ரெஸ் அந்த பொண்ணு கோயிலில் கேட்டிருந்தா, என்னம்மா கோயிலுக்கு ஏற்ற மாதிரி வாயம்மான்னு சொன்னா கூட நம்ம அங்கே கோயிலுக்குன்னு ஒரு ஏதோ ஒரு மைண்டில் நம்ம வச்சுருக்கோம். ஸ்டேஜுக்கு அது பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. அங்கே போய் ஸ்லீவ்லெஸ் சொல்கிறதெல்லாம் வந்து, அண்ட் உங்களுக்கு பிடிக்கலையா, அந்த பொண்ணுடைய கவர்ச்சி உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் வந்து அதை தனியாக சொன்னால் கூட பரவாயில்ல. ஸ்டேஜில் சொல்கிறது 4 பேர் எதிராக அதுக்கு கார்னர் பண்ணுற மாதிரி தானே. ஹீரோவே வந்து அக்கா மாதிரி இருக்கு, அக்கா மாதிரி இருக்கு, வெயிட்டா இருந்தாங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் வெயிட் என்னன்னு கேட்டேன்னு சொல்லிட்டு சொல்லி சாரி அதெல்லாம் சாக்கு போக்கு. அந்த ஹீரோ நான் தான் பார்த்தேன், அந்த டைரக்டரும் ஹீரோவும் பாவம் அங்கே மிக்சர் தான் சாப்பிட்டுக்கின்னு இருந்தாங்க. இந்த பொண்ணு கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருந்தது. அவங்க 2 பேரும் ஓகே ஓகேன்னு சமரசம் பண்ண தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு அவங்க வந்து ஆதரவா நிற்கவே இல்லை. தட் வே கௌரி கிஷன் ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அந்த பொண்ணு பேசிடுச்சுமா, அந்த பொண்ணு பேசிடுச்சு. யாருமே வந்து பத்திரிகைக்காரர்களுடைய ஆதரவு வேணும்னு நினைச்சு அவங்க என்ன கேட்டாலும் பொறுத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருந்ததையெல்லாம் ஒரே நாள தகர்த்து எரிஞ்சிடுச்சு. நான் கேட்கறது இதுதான், நீங்க வந்து நான் ஆர்எஸ் கார்த்தி தவறா பேசல அப்படின்னு நினைச்சேம்மா, ஃபர்ஸ்ட் ஜாலியா தான் நான் எடுத்துக்கிட்டேன், ஓகே. ஆனா அவர் சொன்ன விளக்கம் தான் எனக்கு வந்து, ஓ இவர் அதை தான் மைண்ட்ல வச்சு கேட்டிருக்கிறாரு. ஹீரோவை நீங்க கேட்டதுக்கு காரணம் அந்த பொண்ணை தூக்குறது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததா அப்படிங்கிற மீனிங்ல தான் நீங்க கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு அவர் நான் வந்து பாடி பில்டர்னு அவர் அதுக்கு மேல பேத்தலா பதில் சொல்லியிருக்காரு. சிச்சியா என்னங்க நீங்க எப்படி கேட்குறீங்கன்னு தானே சொல்லியிருக்கணும் அவரு. அந்த அம்மா என்ன வெயிட்டா இருந்தாலும் பரவாயில்ல நான் தூக்குவேங்கிற பதில் தானே அவர் சொல்லியிருக்காரு. ஸ்டூபிட் ஆன்சர். இதுக்கு இவர் நான் பூசின மாதிரி இருந்தா நாங்க வரவேற்போம், குஷ்பு மாதிரி இருந்தா வரவேற்போம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை மட்டும் இல்லாம குஷ்புவையும் சரிதா அம்மா மேடத்தையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறீங்க நீங்க. அவங்க என்ன உங்களை கேட்டாங்களா? அவங்களே எதுக்கு இழுக்கிறீங்க நீங்க? அவங்களே எதுக்கு இழுக்கிறீங்க நீங்க? அவங்களையும் சேர்த்து நீங்க வம்பு பேசுறீங்க. ஓகே. 3வது
இதுதான் எனக்கு நான் ட்ரிக்கர் ஆனது இதில் தான். ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க, என் வெயிட்டை என்ன கேட்குறீங்க, உங்கள் வீட்டில் யாரையோ கேட்க உங்கள் வெயிட் என்ன அப்படின்னு அதை போட்டு கேட்குது இல்லை. அதுக்கு இவர் என்ன தெரியுமா சொன்னார், ஃபர்ஸ்ட் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணார், என்ன தப்பு பண்ண இன்னைக்கு வரைக்கும் ஜஸ்டிஃபை தான் பண்ணிட்டு இருக்காரு. வருத்தம் தான் தெரிவிச்சாரு, மன்னிப்பு இல்லை அந்த வருத்தம் கூட வருத்தம் மாதிரியா இருந்தது. அவர் இன்னைக்கு வரைக்கும் ஜஸ்டிஃபை தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சண்டை போடுறது நமக்கு இல்லை, ஏன்னா அவர் கூட எனக்கு என்ன, நான் அவருக்கு வந்து பர்சனலி ஐ எம் மோர் தென் வில்லிங் டு டாக் டு நைஸ்லி ஆல்சோ. பட் இது வந்து நியாயத்தை நம்ம பேசித்தான் ஆகணும். எந்த இடத்துல நான் ட்ரிக்கர் ஆனேன்னா, ஆமாம் உங்களை நாங்கள் இதெல்லாம் தான் கேட்க முடியும், பின்ன நடிகை கிட்ட ட்ரம்பை பற்றியும் மோடியும் பற்றியுமா பேச முடியும் அப்படின்னு கேட்டாருங்க அவரு. ஆமாம், என்ன திமிர், அப்படிதான் கேட்டார், என்ன தெனாவட்டு. அதாவது நீங்க உருவக்கேலிலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்க. அந்த பொண்ணுடைய செய்தி அறிவு அந்த பொண்ணுக்கு இல்லை. ஏன் அந்த பொண்ணு நியூஸ் பேப்பர் படிக்காதா, குறைந்தபட்சம் டிவி பார்க்காதா? சரி வேணாம், மோடி ட்ரம்பை பத்தி நீங்க பேசுவீங்களா? கேட்ட பத்திரிகையாளரால மோடியை பத்தியும் ட்ரம்பை பத்தியும் என்கிட்ட பேச முடியுமா? உங்ககிட்ட பேச முடியுமா? ½ an hour அவரால் நம்மளோட அந்த இன்றைய செய்தியை பத்தி அவரால் விவாதிக்க முடியுமா? முடியாது, கண்டிப்பா முடியாது. எனக்கு அவரை தெரியும், அவரால் அப்படிலாம் முடியாது. அவர் இதுக்கு தான் லைக். அவர் நிருபரே கிடையாது, ஒரு யூடியூபர் அப்படிங்க. இல்ல இருந்திருக்கிறாரு அவர் நிறைய. அதாவது இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, அவரை கட்டம் கட்டிட்டாங்க, அவர் வந்து ஒரு ரைட் விங் வலதுசாரி சிந்தனையாளர். அதனால இந்த ஈகோ சிஸ்டம்ல இங்க வந்து வலதுசாரி சிந்தனைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஊடகங்கள் நடுவுல கொஞ்சம் போராட்டம் தான். இட்ஸ் அ ஃபைட். இங்க வந்து எல்லாமே வந்து இப்போ ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா தான் அடிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தகவல் சொன்னாங்க. நல்லவருங்க அவரு, ஏங்க நீங்க அவரை இப்படி பேசிட்டீங்கன்னு என்ன கேட்டாங்க. நான் வருத்தப்பட்டேன். சரி பாவம், நான் ஒரு நமக்கு எதுக்கு ஒருத்தங்களை வந்து பேசணும்னு. பட் நான் போய் பார்த்தா அவர் இப்படி தான் பேசியிருக்காரு. உங்ககிட்ட என்ன நான் ட்ரம்பையும் முடியுமா பேச முடியும் அப்படின்னு கேட்டால் எப்போ அப்புறம் வச்சு தான் செய்வாங்க. என்னங்க ஆமாம், அப்படிதான் அடுத்த கேள்வி கேட்டார். அந்த அப்படி தப்பு இல்லை, நீங்கள் கைண்டாக இருக்கலாம்ல அந்த இடத்துல. நீங்கள் அந்த பொண்ணு எனக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு குரல் கம்ம, கண்ணில் துளுக்குது, குரல் கம்முது, தெரியுது அந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்க, ஏதோ ஹிஸ்ட்ரி இருக்கு அதுக்குள்ள நம்ம. பட் we can sense, பார்க்குறவங்களுக்கும் எனக்கும் we are seeing. அவங்க வந்து அதை பெரிய இஷ்யூவாக ஆக்குறாங்க, அவங்க மைண்டில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. நீங்கள் அதை தானே சொல்கிறீங்க, சின்ன விஷயம் அதை அவங்க பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அவங்க தானே பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க, நீங்கள் அதை சால்வ் பண்ணியிருக்கலாமே. நீங்கள் அந்த இடத்துல எதுக்கு நீங்கள் சண்டை போட்டீங்க? சின்ன பொண்ணு தானே அது, அவங்க வயசில் பாதி தானே. இல்லைம்மா சாரிம்மா, நான் உங்கள் அப்பா வயசுமா, எனக்கு ஏதோ அப்படி நீங்கள் தவறான எண்ணத்தில் நான் கேட்கலம்மா, சாரிம்மா சாரி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன குறைஞ்சி போயிடும்? பாடி ஷேமிங்கை எப்படிங்க ஒத்துக்க முடியும்? எல்லாமே அழகுதாங்க. எப்படி நான் எல்லா சினிமாவையும் நான் பார்ப்பேன்னு சொல்லுவேனோ அதே போல் சொல்கிறேன். நான் என் தாய், நான் வந்து எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் அம்மா மாதிரி நான் இல்லை. எங்கள் அம்மா வந்து ரொம்ப அழகு, அதுக்காக நான் அழகு இல்லையா? நானும் அழகு. என்ன மாதிரி என் மக இல்லை, அவங்க அப்பா மாதிரி இருக்கா. அப்போ என் பொண்ணுக்கு வந்து காம்ப்ளெக்ஸு, அம்மா மாதிரி நான் இல்லை, நான் வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவள் அழகுன்னு 4 பேர் நினைக்கிறாங்க. கூனி சுந்தரின்னு ஒரு கதையோடு இதை முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அந்த கதையோட பேரே கூனி சுந்தரி. ஒரு நபர், அந்த நபருக்கு வந்து மனைவி இறந்துருவாங்க. 8 வயசில் பொண்ணு, ஒரு மகள் இருப்பா. இவருக்கு வந்து பொண்டாட்டி இல்லை, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னதும் கட்டாயப்படுத்தி 2வது ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த காலத்தில் வந்து பொண்ணு பார்க்குறத விட வீட்டில் பார்த்து வைக்கிற பொண்ணை நம்ம கட்டணும் அப்படிங்கிறது தானே. அவர் வந்து ஒரு கட்டிடுவார். அந்த லேடி வந்து பல்லு எடுப்பா, கருப்பா, கூன் விழுந்த முதுகோட. அவங்க வந்து இவர் நினைக்கிறதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது, அவங்க அழகே இருக்க மாட்டாங்க. கதையில் சொல்கிறேன், அதை அவர் விவரிச்சிருப்பார். இவருக்கு அந்த அம்மாவை கொஞ்சம் கூட பிடிக்காது.
ஆனால் அந்த தாய் வந்து அது பெத்த பிள்ளை இல்லை, அந்த பொண்ணுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுறது, தலை பின்னி ஓடுறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, வீட்டுக்கு வந்ததும் பாடம் சொல்லி கொடுத்து கதை சொல்லி அப்படின்னு அன்பே அவங்க 2 பேரும் நல்லா இதுவாயிடுவாங்க, இணக்கமாயிடுவாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கும், ஏன்பா உனக்கு என் அம்மாவை பிடிக்கல, எவ்வளோ அழகா இருக்காங்க, அவங்கள ஏன் உனக்கு பிடிக்கலன்னு கேட்கும். அதுதான் அழகு இங்க இருக்கு. சினிமாவில் உருவத்தை பார்த்து தான் எல்லாமே நம்ம கேட்குறோம். இருந்தாலும் அந்த உருவத்துக்கு உள்ள ஒரு உள்ள இருக்கு இல்லையா, அதை மதிக்க கற்றுக்காதவங்க பொது வாழ்க்கையில் பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, டைரக்டர் ஹீரோவாக இருந்தாலும் சரி, தே ஆர் நாட் ஃபிட். இது இவ்வளோ அழகாக வந்து இவ்வளோ வெளிப்படையாக இவ்வளோ அழகாக யாருனாலையும் கண்டிப்பாக விவரிச்சிருக்க முடியாது மேம். இந்த ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இதோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் நிச்சயமாக. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நடிகைக்கிட்டையும் இந்த கேள்வி எழுப்பப்பட்டுச்சு, குறிப்பாக ஆண்ட்ரியாவிலேருந்து. அதுக்கப்புறம் இதை பற்றி ஆண்ட்ரியா சொன்னதை பற்றி நான் வித் யுவர் பெர்மிஷன் சொல்லிக்கிறேன் மேம். ஆண்ட்ரியாவுக்கு இதை செய்தியாக கூட நான் சொல்ல விரும்புகிறேன். வெரி டேலண்டட், பியூட்டிஃபுல் சிங்கர், பியூட்டிஃபுல் talented artist. She's a role model that lot of girls, younger girls are looking. அவங்க தேர்ந்தெடுக்கிற படங்கள் கூட நல்ல ஒரு கருத்தாழமிக்க கதை அம்சம் உள்ள ரோல் கூட, கதாபாத்திரம் கூட கனமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தில் அவங்க எனக்கு தெரியாது, இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு அவங்க சொன்னதை எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. அதை தான் இப்போ நான் சொல்ல வந்தேன் உங்ககிட்ட. ஏன்னா நிறையா நடிகைகள்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே இதை அவாய்ட் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் இவ்வளோ கருத்தியெல்லாம் இவ்வளோ ஒரு கரெக்டான ஒரு பாத்தை வச்சுக்கிட்டு கரெக்டான ஒரு கதையை வந்து சொல்லி அது சொன்னது வந்து ரொம்ப மெய்சில் இருக்கிற வகையாக இருந்துச்சு மேம். ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்கும்போது இல்லை இது எனக்கு அது ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. 3 பேர் நான் இன்னைக்கு சொல்கிறேன். இதை வந்து நான் அவங்கள விமர்சனம் கிடையாது, எல்லாருக்குமான ஒரு கோரிக்கையாக நான் இதை சொல்கிறேன். எப்படி கௌரி கிஷன் இன்னைக்கு எல்லாருக்குமா, எல்லா நடிகைகளுக்கும் சேர்த்து தான் கௌரி கிஷன் அன்னைக்கு வந்து she fought for all of us. அதனால தான் இன்னைக்கு அவங்கள வந்து நம்ம அவ்வளவு சந்தோஷமா அவங்கள நம்ம வந்து அரவணைக்கிறோம். நயன்தாராவுக்கு ஒரு 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 கட்டத்தில் அவங்கள பற்றி ஒருத்தங்க ஒன்று பேசிட்டாங்க. சில பேரை பார்த்தா கும்பிடுற மாதிரி இருக்கும், சில பேரை பார்த்தா கூப்பிட்ற மாதிரி இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தர் சொன்னாங்க. நயன்தாரா அவர்களுக்காக நான் எல்லாரும் வி ஆல் சப்போர்ட்டட். ஓகே, அவங்களுமே அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நோபடி குட் டாலரேட் சச் திங். நயன்தாரா அவர்களுக்கு ஒரு கொச்சை நடக்குது, ஒரு அவமானம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்றும் அது அவமானம் இல்லை, பேசுகிறவங்களுக்கு தான் அது பிரச்சனை. வி ஆல் ஸ்டுட் பை ஹர். அதே போல் த்ரிஷாவுக்கு தேவையில்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி வரும்பொழுது ஒருத்தங்க தவறான ஒரு விஷயம் அவங்கள பற்றி சொன்னாங்க, அதை சொல்லக்கூட முடியலை. ஓகே, பட் அவங்கள பற்றி ரொம்ப தவறாக ஒருத்தங்க பேசின போது என்டையர் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ரேலிட் பிஹைண்ட் ஹர். ஓகே, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, இன்றைக்கி ஆண்ட்ரியா வந்து ஒரு திங்கிங் ஆர்டிஸ்ட்ன்னு நான்லாம் நினச்சிருக்கேன். அவங்க வந்து எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டாவது சொல்லணும். அவங்க சொல்கிறாங்க, ஜேர்னலிஸ்ட் ஆர் எக்ஸ்பிளைனிங் டு ஹர், அப்பவும் அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்? நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் உங்களுக்காக பேசணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்கல்ல. அப்போ அங்கே ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் ஏன் வை டோன்ட் யூ ஸ்டாண்ட் அப் ஃபார் விமென்? நீங்கள் நடிகைன்னு பாருங்க, ஒரு பெண்ணுன்னு பாருங்க, வை டோன்ட் யூ ஸ்டாண்ட் அப் ஃபார் அ ஜூனியர் இன் யோர் இது இல்லைங்களா? பெரிய சீனியர்ஸ் தானே அவங்களுக்காக இருக்கணும். எனக்கு ஐ வாஸ் வெரி டிஸப்பாயிண்டட் தட் ஷீ அவாய்டட், பிகாஸ் ஷீ குட் ஹவ். இன்னைக்கு அவங்க அவாய்ட் பண்ணாங்கன்னு தான் எல்லாரும் பேசுகிறாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாத அவங்க அப்பாவின்னு யாருமே நம்பலை. ஏன் அப்படி இருக்கீங்க? இது கான்ட்ரவர்சி, இதனால உங்கள் படம் பாதிக்கும்னு நினச்சிங்கன்னா இப்படி எல்லாருமே அந்த மாதிரி
ஒரு நேரோவாக யோசிக்க ஆரம்பித்தா நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷன் எப்படிங்க சினிமாவில் வந்து அப்படி எப்படிங்க பண்ண முடியும்? இன்னைக்கு நடிகர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ராதிகா மேடம் பேசியிருந்தாங்க, சுவாசி மேடம் பேசுகிறாங்க, ரோஹிணி மேடம் பேசுகிறாங்க, பேசுகிறவங்க தான் பேசுகிறாங்க. அடுத்த ஜென்ரேஷனில் த்ரிஷா, நயன்தாரா, எனக்கு வந்து எத்தனையோ அவமானங்கள் நான் டெய்லி சந்திக்கிறேன். அதுக்கு வந்து இவங்கெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா? இப்போ குஷ்பு மேடம் வந்து பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால அவங்கள பற்றி நிறைய பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக தப்பாக பேசுகிறாங்க, டர்ட்டியாக பேசுகிறாங்க. அதுக்கு ஏன் நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிற? அது இல்லை, அது எங்களோட இதில் வராது. இன்க்ளூடிங் நடிகர் சங்கம். எனக்கு ஒரு அவமானம் நடந்துச்சு. யூடியூப்பில் ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாங்க. நான் நடிகர் சங்கத்தை காண்டாக்ட் பண்ணேன். இந்த பாருங்கள், இதிலலாம் வந்து இதை பெரிய இஷ்யூவாக ஆக்கி இதில் விளம்பரம் தேடுறது எங்களுடைய ஐடியா இல்லை அப்படின்னு ரோஹிணி மேடம் சொன்னாங்க. எனக்கு என் பக்கத்தில் நில்லுங்க அப்படின்னு நான் சொன்னால், நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, அதை தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா யுகத்தில் க்ளோஸ் டோர்ஸில் ஒரு விஷயத்தை ரிசால்வ் பண்ணணும்னு நினைக்கிறதே நான் வந்து ஐ டோன்ட் சி வாட் த பாயிண்ட் இஸ். அப்படி அவங்க க்ளோஸ் டோரில் விஷாலா, கடைசியில் அந்த ஆள் விஷாலா அசிங்கமாக பேசினான், நடிகர்கள் அசிங்கமாக பேசினான், லேடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதிகமாக பேசினான். அதுக்கெல்லாம் அவனுக்கு என்ன தண்டனை இது வரைக்கும் கிடைச்சிருக்குன்னா ஒன்றுமே கிடைக்கல. ஒரு ஜேர்னலிஸ்ட்டு திருப்பி அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ராதிகாவை பற்றி பேசினாரு, ராதிகாவை பற்றி பேசுறது இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு, ஆனால் மற்றவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ ஐ ஃபீல் இப்போது மலையாளத்தில் இருக்கிற அந்த விமென் ஆர்டிஸ்ட் கலெக்டிவ் போல் இன்றைக்கி அம்மாவே வந்து ஸ்வேதா மேனன் தான் ஹெட்டாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி யூனிட்டி, அதை விட அந்த மாதிரி சாலிடாரிட்டி தமிழ் சினிமாவில் தமிழ் ஹீரோயின்ஸ்னே சொல்ல முடியாது, ஏன்னா யாருமே தமிழ் இல்லை. ஆண்ட்ரியா ஒரு தமிழ் பொண்ணு, she should stand up னு எனக்கு அது that's another reason I have a huge soft corner for her, huge respect for her. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழ் நடிகைகளில் ஆண்ட்ரியா ஒருத்தங்க. ஏன் அவங்க பேசலன்னு எனக்கு ஆதங்கம் தான். நிச்சயமா மேம், இந்த காணொலி மூலிமா கண்டிப்பாக அது அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு நம்ம நம்புவோம் மேம். அண்ட் வந்து கடைசியாக நீங்கள் சொன்ன விஷயம் கௌரி கிஷனுக்கு ஆதரவாக இருந்தது. அண்ட் இந்த பிரச்சனையை வந்து மேலோட்டமாக பார்க்காம உள்ளிருந்து நிறைய விஷயங்களை எடுத்து அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் வந்து இது இப்படி நடக்கக்கூடாதுங்கிற வரைக்கும் எல்லாமே எங்களுக்காக வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி மேம். நன்றி.